ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது என்ன பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நினச்சிருப்போம் தெரியுமா? பொதுவாக பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது விடியற் காலை நேரம், காலையில் 4:30 தான் பிரம்ம முகூர்த்தம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லை, காலையில் 4:30 பிரம்ம முகூர்த்தம் தான். இது போக ஒரு நாளைக்கு 3 பிரம்ம முகூர்த்தங்கள் என்பது உண்டு. காலையிலே அந்த நம்ம விடியற் காலையில் 4:30 டைம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னதாக 3:45 நாழிகைன்னு சொல்கிறா. சூரிய உதயத்திற்கு முன்னதாக 3:45 நாழிகைனா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது, அதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான். இது போக நண்பகல் வேளையிலே, நண்பகல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காலைல 6 மணி சன்ரைஸ்னு வச்சுட்டோம்னா மத்தியானம் 12 மணியிலிருந்து அந்த 12:24க்குள்ளாக, அதாவது ஒரு 24 நிமிஷம், ஒரு நாழிகை பொழுதுன்னு சொல்கிறா. அந்த ஒரு நாழிகை பொழுதினை அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்வார்கள். இந்த அபிஜித் என்பதும் பிரம்மாவினுடைய மற்றொரு அம்சம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அபிஜித் முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தம் தான். இதே மாதிரி சாயங்காலம் பார்த்தோம்னா கோதூளி லக்னம் அப்படின்னு சொல்லுவா. மாலை பொழுதிலே அந்த சூரியன் அஸ்தமிக்கிறது அல்லவா, அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக 2 நாழிகைன்னு சொல்றா, அதாவது 48 நிமிடங்கள். இது கோதூளி லக்னம்னு சொல்லுவா. இதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான். இந்த 3 வேளைகளிலுமே நாம் செய்கின்ற செயலானது நிச்சயமாக வெற்றியை தரும். அதாவது இந்த 3 வேளைகளிலுமே எந்த விதமான தோஷமும் இல்லைன்னு சொல்றா. இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நேரத்திலே நாம் திதி வார நட்சத்திர யோக கரணங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நம்ம அவசரமாக பண்ணணும், ஆனால் அன்னைக்கு பார்த்தா அஷ்டமி இருக்குன்னு சொன்னால் அதிகாலையில் 4:30க்குள்ளே பண்ணிடும் பொழுது எந்த தோஷமும் வராது. அஷ்டமி தோஷம், அந்த திதி தோஷம் என்பது அந்த விடியற் காலையில் 4:30 பண்ணும்போது கண்டிப்பாக வராது. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சார் ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்றைக்கி நாங்கள் கிரகப்பிரவேசத்தை வச்சுருக்கோம், ஆனால் எங்கள் வாத்தியார் காலைல 4:30 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார், காலைல 6 மணிக்கு மேலே தானே சூரிய உதயங்கிறது ஆகும், அப்போ 6 மணிக்கு மேலே தானே ஞாயிற்றுக்கிழமையே வர்றது, நம்ம முதல் நாள் சனிக்கிழமையே கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி தானே ஆறுது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரும். ஆனால் இந்த காலையில் 4:30 அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ள பண்ணும் பொழுது இந்த சனிவார தோஷம் என்பது கண்டிப்பாக வராது. இதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய மகத்துவம். திதியாகட்டும், வாரமாகட்டும், நட்சத்திரமாகட்டும், அந்த நட்சத்திரம் எனக்கு பொருந்தலையே, பொருந்தாத நட்சத்திரத்தில் போய் கிரகப்பிரவேசம் வச்சிருக்காளே அப்படின்னு சொன்னால் கூட காலையில் 4:30க்குள்ளே நம்ம கிரகப்பிரவேசத்தை வைக்கும் பொழுது அந்த நேரத்திலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே செய்யும் பொழுது அது நமக்கு பொருந்தாத நட்சத்திரமாக இருந்தால் கூட அந்த தோஷத்தினை நமக்கு உண்டாக்காது. இதற்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் பிரம்ம முகூர்த்தங்கிறது 3 வேற பிரித்து சொல்லியிருக்கேள், இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை நம்ம அழகாக இப்படி புரிஞ்சுக்கலாம். பிரம்மாவினுடைய தொழில் நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, ஒரு படைப்பு தொழிலை செய்பவர் தான் பிரம்மா. அவருடைய படைப்பிலே எந்த விதமான குறையுமே இருக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலையில் நேரத்தில் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 4:30 டைமில் அவர் அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணுறார், தயார் பண்ணுறார். இப்படி புரிஞ்சுக்கலாமே, ஒரு பொம்மை அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாமே. ஒரு பொம்மையை காலையில் 4:30 டைமில் அவர் உருவாக்கிடுறார், ரெடி பண்ணி அழகாக வச்சுக்கிறார். மத்தியானம் அந்த அபிஜித் காலம்னு சொல்லணும் இல்லையா, 12 மணியிலிருந்து ஒரு நாழிகை பொழுது, அதாவது 12லேருந்து 12:24க்குள்ளன்னு சொல்லியிருக்கோம். இந்த நேரத்திலே பார்க்கும் பொழுது அவர் அதுக்கு சார்ஜ் போடுறார், அதாவது ஒரு பேட்டரியை அதுக்குள்ளே செலுத்துகிறார் அப்படின்னே வச்சுக்கலாம். அதற்கு உயிரை தருகிறார் அந்த நேரத்திலே. ஆக மத்தியானம் அந்த 12 மணியிலிருந்து 12:24 அப்படிங்கிற அந்த டைம், அதாவது இதை நான் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், காலையில் 6 மணி சூரிய உதயமாக இருக்கும் பொழுது அன்றைய பொழுதிலே பகல் பொழுது என்பது சரியாக 12 மணி நேரமாக இருக்கும் பொழுது அதை சரிபாதியாக பிரித்து அந்த நண்பகல் எப்போ வருதுங்கிறத கணக்கு பண்ணிக்கணும். இதை தான் அகஸ்ன்னு சொல்லி நம்ம பஞ்சாங்கத்திலே கொடுத்துருப்பா.
அகசுன்னு சொன்னால் பகல் பொழுதினுடைய அளவு. அந்த அளவிலை சரிபாதியாக பிரித்து அதிலிருந்து ஒரு நாழிகை அப்படிங்கிற அளவை எடுத்துக்கணும். நான் தோராயமாக உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 12லேருந்து 12:24க்குள்ளேன்னு சொல்லியிருக்கேன். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்திலே தான் அந்த பொம்மைக்கு உயிரினை தருகிறார். அதுக்கு ஒரு பேட்டரி அப்படிங்கிறத பிரம்மா போடுறார் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். சாயங்காலம் கோதூளி லக்னம்னு சொன்னோம் இல்லையா? இந்த கோதூளி லக்ன காலத்திலே இது என்ன சார் கோதூளி லக்னம்னு சொன்னால், கோன்னு சொன்னால் நமக்கு தெரியும், பசுமாடுன்னு தெரியும். இந்த பசுமாடு மேய்ச்சலுக்கு போய்விட்டு திரும்பி வருகிறது அல்லவா? மேய்ச்சல் முடிச்சுட்டு வரும் பொழுது பசுமாடினுடைய வயறு என்பது நிறைந்திருக்கும். பசுமாடுங்கிறதே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். 30 முக்கோடி தேவர்களும் பசுமாட்டின் மேல் வாசம் செய்கிறார்கள்னு சொல்கிறோம். அந்த பசுமாடு வயறு நிறைந்து, அதாவது ஒரு மேய்ச்சலை முடிச்சுட்டு 30 முக்கோடி தேவர்களினுடைய அந்த வயரும் நிறைந்து அந்த பசுமாடு திரும்பி வரும் பொழுது அதனுடைய கால் குழம்பு பட்டு தூசியா பறக்குமா. அதான் கோ தூளின்னு சொல்றா. அந்த தூசி பறக்கின்ற நேரத்திலே அந்த பசுமாட்டினுடைய தூசியினுடைய காரணமாக அந்த தூசி மண்டலம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்திலே எந்த விதமான குறையும் வராதுன்னு சொல்லுவா. அந்த எந்த தோஷம் இருந்தாலும் பசுமாட்டினுடைய கால் குழம்புபட்ட தூசியானது அந்த தோஷங்களை எல்லாவற்றையும் ஜீரணித்து விடும் என்பதால் அதற்கு கோதூளி லக்னம்னு பேரு. இதுவும் பிரம்ம முகூர்த்தம் தான். இந்த நேரத்தில் பிரம்மா என்ன பண்ணுவார்னு சொன்னா, இந்த பொம்மை தயார் பண்ணி வச்சிருக்கார் இல்லையா, அதுக்கு பேட்டரியும் போட்டாரு. அழகா அந்த நேரத்தில் சுவிட்ச் ஆன் பண்ணி அதை ப்ளே பண்ண விடுவார். அந்த நேரத்திலே தான் பிரம்மா அந்த சக்தியை இயக்குகிறார். நீ இயங்கு, இன்று முதல் நீ இயங்க துவங்குன்னு சொல்லி அதை துவக்கி விடுறாரு பாருங்க. அந்த டைம் தான் அந்த கோதூளி லக்னம் அப்படிங்கிறது. ஆக அந்த முகூர்த்தமும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. ஆக இந்த 3 காலங்களிலும் அதிகாலை 4:06 பொழுதாகட்டும் அல்லது நண்பகல் நேரத்திலே சூரியன் உச்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு நாழிகை அந்த டைம் ஆகட்டும் அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக வரக்கூடிய அந்த 2 நாழிகை காலமாகட்டும், இந்த 3 காலங்களுமே மிகவும் உயர்ந்த ஒரு நன்மையை தரக்கூடிய எந்த விதமான தோஷமும் அண்டாத காலம் என்பதால் இதனை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லியிருக்கா. இந்த நேரத்திலே நாம் செய்கின்ற செயல்கள் பிரம்ம முகூர்த்தமாகிய காலையில் 4:06 ஆகட்டும், மத்தியான நேரத்திலே பண்ணக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்திலே ஆகட்டும் அல்லது சாயங்காலம் பண்ணக்கூடிய கோதூளி லக்னமாகட்டும், இந்த 3 காலங்களுமே பிரம்மாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. இந்த நேரத்திலே நாம் செய்கின்ற செயல்கள் நிச்சயமாக வெற்றியை தரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.